நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். பங்குனி மாத பலன்கள். ஆங்கில தேதி 14/3/2021 முதல் 13/4/2021 வரை மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை இப்பொழுது பார்ப்போம். செவ்வாய் ராகு ரிஷபத்தில் இருக்கிறார்கள், விருச்சிகத்தில் கேது இருக்கிறார், மகரத்தில் குரு சனி இருக்கிறார்கள், கும்பத்தில் புதன் சுக்கிரன், மீனத்தில் சந்திரன் சூரியன் இருக்கிறார்கள். இப்பொழுது கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது. பங்குனி மாதம் 5ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி மாதம் 12ஆம் தேதி புத பகவான் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி 28 புத பகவான் மேஷம் சென்று பலனை தர இருக்கிறார். பங்குனி 29 சுக்கிர பகவான் மேஷம் சென்று பலனை தர இருக்கிறார். 31ஆம் தேதி பங்குனி 31 செவ்வாய் பகவான் மிதுனம் சென்று பலனை தர இருக்கிறார். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 24ஆம் தேதி கும்பத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது குரு பகவான் 23 நாள் மகரத்திலையும் கடைசி வாரம் கும்பத்திலையும் சென்று பலனை தர இருக்கிறார். புத பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா 12 நாள் கும்பத்திலையும் 16 நாள் மீனத்திலையும் இருந்து பலனை தர இருக்கிறார். அடுத்தது அதிகபட்சமாக 25 நாட்கள் மீனத்தில் சுக்கிர பகவான் பலனை தர இருக்கிறார்கள். இப்போ கிரக நிலைகளை பார்த்தோம். இப்போது நம்ம அடிக்கடி எல்லா எபிசோட்லேயும் வலியுறுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, குலதெய்வ வழிபாடு அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு போயிட்டு பண்ணிட்டு வந்தால் அந்த குடும்பம் நல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக காலையில் எழுந்து குளிச்சுட்டு குலதெய்வ வழிபாடு, உருவம் இருந்தால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உருவம் இல்லாத குலதெய்வங்கள் இருக்குது, அது திருநாமத்தை சொல்லுங்கள். அப்படி ஒரு அரை மண்டலமோ ஒரு கால் மண்டலமோ நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தினுடைய திருநாமத்தை எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ உச்சரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு எதுவுமே வராது. சுபீட்சமாக அமைவதற்கு குலதெய்வம் உங்களுக்கு ஆசி வழங்கும். இப்பொழுது நாம் விருச்சிக ராசியை பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி இது 8வது ராசிங்க. விசாகம் அனுசம் கேட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா படு ஸ்பீடாக இயங்கக்கூடியவர்கள். அதாவது எதையும் எளிதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உணர்ச்சி வசப்பட்டு உடனே அடுத்த செகண்டே அதை முடிக்கணும்னு நினச்சி செயல்படுவாங்க. ஆனால் அது பாசிட்டிவாக முடியுமா நெகட்டிவாக முடியுமான்னு திங்க் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட ஒரு மைனஸ். ஆனால் இப்பொழுது கொஞ்ச காலமாக இந்த எப்போ கேது இங்கே வீட்டில் உட்காந்துட்டாரோ கொஞ்சம் திங்கிங் மைண்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பொறுமையாக செய்யணும், நல்லா நிதானித்து யோசனை பண்ணி செய்யணும்னு செஞ்சு சக்ஸஸ் செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. அதுலேயும் குறிப்பாக இந்த 7.5 சனி முடிஞ்சாச்சு. சனி 3ல் உட்காந்து யோக நிலை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்காந்து நீங்கள் எதை எடுத்தாலும் அது 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது கூட ரொம்ப சிறப்பாக இருக்குது. வருட கிரகங்களான குருவும் சனியும் உங்களுக்கு அங்கே தான் இருக்காங்க. ரொம்ப மாபெரும் சிறப்புங்க. உங்கள் ராசி அதிபதி 7ல் உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதை விட வேறு என்னங்க வேணும்?
செவ்வாய் பகவான் ரிஷபத்திலிருந்து ராசியை உங்கள் விருச்சிகத்தை பார்க்குறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, தன்னம்பிக்கை, செல்வம், செல்வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றும் எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 3க்கு போயிட்டார். 2ஆம் வீட்டையும் உங்கள் ராசி அதிபதியே பார்க்குறார். அப்போ தன வருவாய் திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. கம்யூனிகேஷன் பாவம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் ரொம்ப வலுக்கிறது. குரு இருக்கிறார், சனி இருக்கிறார். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள், இவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக சம்பாத்தியம் பெற்று நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதாவது தள்ளு வண்டியில் காய்கறி, பழம், வீட்டுக்கு உண்டான முக்கிய அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க இல்லையா வியாபாரிகள், அவங்களுக்கும் இந்த உகந்த மாதம் இது. ரொம்ப சிறப்பாக நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான ஒரு மாதம். 4ஆம் இடத்து அதிபதி 3ல் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். 4 இன்னும் எந்த குறையும் இல்லை. தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் முதல் வாரம் அங்கே இருக்கிறதால வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா படிக்கும் மாணவன் 12 நாள் புதன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. எந்த குறையும் இல்லை. உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார். 25 நாள் உச்ச நிலையில் இருக்கிறார் சுக்கிரன். சூரிய பகவான் இருக்கிறார். இருந்த போதிலும் சனி பார்வை சரியில்லாத ஒரு நிலை. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகலாம். பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து பிரச்சனை, வில்லங்கம் ஏதாவது ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். பூர்வீகத்திற்கு சென்று வாருங்கள். அங்கே ஏதாவது சொத்து பிரச்சனை, வில்லங்கம் ஏதாவது தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 7ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசி அதிபதியே அங்கே தான் போய் உட்காந்துருக்கார். குரு பார்வையில் வேறு இருக்கார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி சம்பாத்தியம் பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றும் மற்ற இதர பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்றி மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவதோடு மட்டுமின்றி ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி ரொம்ப சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதுலேயும் உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறான்னு சொன்னால் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே ராகு வேற உட்காண்டிருக்கார். ராகு சுக்கிரனுடைய வேலை செய்வார். குரு பார்க்குறார். பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி செய்யும் அன்பர்கள், அதாவது இந்த எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் இது மாதிரி விற்கிறவங்க, அசம்பிள் பண்ணுறவங்க, கம்பெனி, சின்ன கம்பெனி முதல் பெரிய கம்பெனி வரை ரொம்ப உன்னதமாக தொழில் பண்ணக்கூடிய, சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மாதமாக இது அமைகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் வீட்டை
குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள், லட்சுமி கடாட்சத்தை அடைகிறீர்கள். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, சக்ஸஸ் ஆகும், ஆதாயத்தை தரும். தந்தையால் அனுகூலம் நிச்சயமாக இருக்கும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். தர்ம சிந்தனை மேலோங்கி, அதாவது நீங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அன்னதானம், உடைதானம், பொருள் தானம்னு வழங்கி மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. 10ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு உச்ச நிலையை நோக்கி மீனத்தில் உட்காண்டிருக்கார். ஆனாலும் சனியோட பார்வை இருக்கிறது. 10ஆம் வீட்டை அதிபதி உங்களுக்கு 5ல் உட்காந்து சனி பார்வையில் இருப்பதால் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எஃபோர்ட் அதிகமாக போடணும். 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் டியூட்டி பார்க்கணும். மேனாமினிக்காக இருந்தால் உங்களுக்கு உங்கள் பெயருக்கு களங்கம் ஏற்பட்டு விடும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி அதே நிலைதான். சக ஊழியர்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. மேலதிகாரியுடைய டார்ச்சர் இருக்கும். அதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கணும். நீங்கள் பொறுத்துக்கிட்டு போகணும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல லாபம் நிச்சயமாக கிடைக்கும். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்பு. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு அதீத லாபம் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு 2வது திருமணத்தை நடத்தி வைக்க வீட்டில் ஏற்பாடு பண்ணுவாங்க. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். எண்ணிய செயல் ஈடேறும். மூத்த சகோதரம் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் உங்களுக்கு வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, தேவையில்லாத ஒரு பதட்ட நிலை ஏற்படும். அதனால தான் நம்ம சொன்னோம், குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லுகிறோம். இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7, 8, 9 ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினங்கள் வர இருப்பதால் அந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கூடிய மட்டும் கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். வேலை பார்க்குற இடம், அலுவலகம், இது மாதிரி இடங்களில் நீங்கள் நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்கள்லையும் பேச்சை குறைச்சிக்குங்க. அதுலேயே பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும். மற்றபடி குறை ஒன்றுமில்லை. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். நம்ம சக்கரத்தாழ்வாரை எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குகிறோமோ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் போகும். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் சண்டைக்கு வருவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப திருப்திகரமாக இயங்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்துவிடும். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.